வணக்கம். இன்று ஜூலை 6ஆம் தேதியின் முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழகம், இந்தியா மற்றும் உலகின் முக்கிய அப்டேட்களை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மழை தொடரும். இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி, தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் பதிவாகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் 3 நாடுகளுக்கு பயணம். பிரதமர் நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். இந்த பயணத்தின் போது வர்த்தகம், பாதுகாப்பு, முதலீடு மற்றும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் முக்கிய ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. டிஎன்இஏ கலந்தாய்வு விரைவில். தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. இதையடுத்து மாணவர்கள் ஆவண சரிபார்ப்பு மற்றும் ஆன்லைன் கலந்தாய்வுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். வேலைவாய்ப்பை அதிகரிக்க புதிய நடவடிக்கை. தமிழ்நாட்டில் கையெழுத்தான பல தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்கள் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என்று தொழில்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் தங்கள் சொந்த நகரங்களிலேயே வேலைவாய்ப்பு பெறும் வகையில் புதிய தொழிற்திட்டங்கள் விரைவுபடுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழக அரசியலில் புதிய சர்ச்சை. முதல்வர் சேப் விஜய் தலைமையில் நடைபெற்ற அதிகாரப்பூர்வ அமைச்சரவை கூட்டத்தில் அரசு பதவி இல்லாத 2 நபர்கள் பங்கேற்றதாக கூறி இது நடைமுறைக்கு எதிரானது என குற்றம் சாட்டி ஆளுநரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி அகழாய்வில் முக்கிய கண்டுபிடிப்பு. தென்காசியில் நடைபெற்ற அகழாய்வில் சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான சங்ககால செங்கல் கட்டமைப்புகள் மற்றும் படிக்கிணறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த கண்டுபிடிப்பு தமிழகத்தின் பண்டைய வரலாற்றை மேலும் வெளிச்சமிட்டு காட்டும் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். காவிரி நீர்நிலை கண்காணிப்பு. பருவமழை காரணமாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அணைகளின் நீர்மட்டம் மற்றும் விவசாயத்திற்கான நீர் மேலாண்மை குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். இதுபோன்ற தினசரி தமிழ் செய்திகள், அரசு அறிவிப்புகள் மற்றும் முக்கிய அப்டேட்களுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.